மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்படும் ரணில், நீதிமன்ற வளாகத்தில் கடும் பதற்ற நிலை. ஈஸ்டர் தாக்குதலின் உண்மை முகத்தை மூடி மறைக்கும் இலங்கை, முக்கிய சாட்சியத்தின் திடுக்கிடும் தகவல். ரணிலின் கைதை தொடர்ந்து சிறைக்கு செல்லப்போகும் முக்கிய புள்ளிகள், வெளியான தகவல். யாழில் வயோதிப பெண் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு. சிறையில் அடைக்கப்பட்ட ரணில் தொடர்பில் நாமல் வெளியிட்ட தகவல். பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 15 பயங்கரவாதிகள் பலி. பிணை கைதிகளை விடுவிக்காவிட்டால் காசா நகரை அழைப்போம், இஸ்ரேல் அமைச்சர் தெரிவிப்பு. 5.5 கோடி விசாக்கள் மீது ட்ரம்ப் அரசு எடுத்த அதிரடி முடிவு, நாடு கடத்தல் அபாயம். சுட்டு வீழ்த்தப்பட்ட உலங்கு வானூர்தி, 17 பேர் பலி. தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்றக்கு முன்னால் கடுமையான பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்று மதியம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்ற வளாகத்தினுள் ரணிலின் ஆதரவாளர்களால் பெரும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. கலக தடுப்பு பிரிவு மற்றும் போலீசார் நீதிமன்ற வளாகத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் நிலைமையை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதலின் முடிச்சுகள் இன்று வரை அவிழ்க்கப்படாத நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வெளிப்படுத்திய நிலைப்பாடு சர்வதேசத்தின் கவனத்தை இலங்கை பக்கம் திருப்பியுள்ளது. இந்த தாக்குதலின் பின்னணியில் மூளையாக செயல்படும் நபரை எதிர்கொள்ள இலங்கைக்கு சக்தி இல்லை என மைத்ரி அடித்து கூறும் இந்த நிலைப்பாடு சர்வதேசத்தின் முக்கிய நபரையோ அல்லது நாடையோ கொண்டமைந்துள்ளதா என்ற கேள்வி எழுகின்றது. இவ்வளவு காலமும் இந்த விசாரணைகள் பிள்ளையான் மௌலானா மற்றும் சாக்ரான் சுரேஷ் சலே போன்ற பெயர்களுடன் மட்டுப்படுத்தப்பட்டது. ஆனால் மைத்திரி தற்போது வெளிப்படுத்திய விடயத்தின் பின்னணி பிரதான சூத்திரதாரிகள் என அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் இவர்கள் இல்லை என்பதை வெளிப்படுத்துகின்றது. ஒருவேளை மைத்திரி தற்போது இடம்பெறும் விசாரணைகளை திசை திருப்ப குறித்த விடயத்தை கூறியிருக்கலாம். ஆனால் அவர் கூறியது உண்மையெனில் யாருடைய ஆதரவில் யாருக்காக செய்யப்பட்டது என்பதை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் தற்போதைய அரசாங்கத்திற்கு உருவாகியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு தொடர்பில் மேலும் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக மேலதிக மன்றாடியார் திலீப் பீரிஸ் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அவர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவரது பிணை மனு தொடர்பான விசாரணைகள் நடைபெற்றது. பின்னர் சந்தேக நபருக்காக முன்னிலையான ஜனாதிபதி வழக்கறிஞர் அனுஜா பிரேமரத்ன நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்து சந்தேக நபரை பிணையில் விடுவிக்குமாறு கோரியுள்ளார். சாட்சியங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு நீதவான் நீலிபுல லாங்காபுர சந்தேக நபரின் மனுவை நிராகரித்து சந்தேக நபரை 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். இவ்வாறான பின்னணியில் மேலதிக மன்றாடியார் திலீப் பீரிஸ் இந்த வழக்கு விசாரணை தொடர்பில் மேலும் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ரணிலின் கைதை தொடர்ந்து தென்னிலங்கையின் அரசியல் சூடு பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் மூதாட்டியொருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துக் கொண்டுள்ளார். குறித்த சம்பவமானது நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த புஷ்பவதி விஜயரட்னம் என்ற 75 வயது மூதாட்டியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த மூதாட்டி உறக்கமின்மையால் அவதிப்பட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று காலை தனக்கு தானே தீமூட்டி உயிர் மாய்த்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். ஆண்டு வன்முறையை கையில் எடுத்த ஜேவிபி அரசாங்கம் இன்று அதிகாரத்தையும் அவ்வாறே பயன்படுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார்.
இந்த விடயம் நம்மை சங்கடப்படுத்துவதை விட அரசாங்கத்தின் நிர்வாகம் தொடர்பில் கவலையை ஏற்படுத்துகின்றது. மக்களின் பணத்தை தவறாக பயன்படுத்தி இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்திற்கு உரிமையுள்ளது. எனினும் அரசியல் பிரச்சாரத்திற்காக அதனை செய்வது பெரும் தவறு ஆகும். இந்த விடயம் தொடர்பில் நாம் அரசியல்வாதிகளாக சிந்தித்து கலந்துரையாடல்களை நடாத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பதவியில் இருந்தபோது அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் ஹைபர் பக்துவா மாகாணம் தெற்கு வாசிர்தான் மாவட்டம் ஆசன் பார்சத் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடாத்தியுள்ளார்கள். இதற்கு பதிலடியாக பாதுகாப்பு படையினர் நடாத்திய துப்பாக்கிச் சூட்டில் 15 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த மோதலின் போது பாதுகாப்பு படையினர் 4 பேர் காயமடைந்துள்ளனர். ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை போட்டுவிட்டு பிணை கைதிகளை விடுவிக்காவிட்டால் காசா நகரையை அழித்து விடுவோம் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேற்கு ஆசிய நாடான இஸ்ரேல் மீது 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் பயங்கரவாதிகளின் தாக்குதல் ஈடுபட்டனர். 251க்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றனர். இதற்கு பதிலடியாக பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் போரை துவங்கியுள்ளது. இதில் 62,000க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். தற்போது வரை 75% காசா பகுதிகள் இஸ்ரேல் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் காணப்படுகின்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் காசாவை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்துக்கு இஸ்ரேல் ராணுவ அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஒப்புதல் தெரிவித்துள்ளார். இந்த போர் காரணமாக காசாவில் முதல் முறையாக பஞ்சம் ஏற்பட்டுள்ளதாக ஐநா ஆதரவு பெற்ற உணவு பாதுகாப்பு அமைப்பு ஒன்று தகவல் தெரிவித்துள்ளது. காசா மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பஞ்சம் நிலவி வருவதாகவும் அங்கு நிலைமை மோசமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. டெயின் அல் பலா மற்றும் கான்டூனிஸ் நகரிலும் வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் பஞ்சம் ஏற்படலாம் என தெரிவித்துள்ளது. காசாவில் மட்டும் 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வறுமை, பட்டினி மற்றும் மரணம் என்ற அபாய நிலையில் உள்ளதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனிடையே காசா நகரில் வசிக்கும் காடா ஆல் கவுட் என்ற பத்திரிகையாளர் கூறியதாவது, உணவு, குடிநீர் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் இல்லாமல் மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். சில லோரிகளில் நிவாரணப் பொருட்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவை கொள்ளையடிக்கப்படுவதால் ஏழை மக்கள் மற்றும் தேவைப்படுவோருக்கு அது கிடைப்பதில்லை. போக்குவரத்து வசதி இல்லாத காரணத்தால் மக்கள் இங்கு வெளியேறுவது சிக்கலாக உள்ளது. அவர்களுக்கு தேவையான பணமும் இல்லாத நிலையில் அவர்கள் காணப்படுகின்றனர். எப்போது பார்த்தாலும் குண்டு வெடிக்கும் சத்தம், துப்பாக்கி சத்தம் கேட்டு வருகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். 5.5 கோடி வெளிநாட்டவரின் விசாக்களை மதிப்பாய்வு செய்து வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. இந்த மதிப்பாய்வில் யாராவது விசா விதிகளை மீறி கண்டறியப்பட்டால் அவர்களின் விசா உடனடியாக ரத்து செய்யப்படும் என்றும், அவர்கள் அமெரிக்காவில் இருந்தால் அவர்களை நாட்டிலிருந்து நாடு கடத்தும் செயல்முறை தொடங்கும் என்றும் வெளியுறவுத்துறை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அனைத்து விசா வைத்திருப்பவர்களின் பதிவுகளும் உன்னிப்பாக சரிபார்க்கப்படும். விசா வழங்கப்பட்ட பிறகு அவர்களின் நடத்தையில் ஏதேனும் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதா, அவர்கள் விதிகளுக்கு மாறாக நடந்து கொள்கிறார்களா, விசா காலாவதியான பிறகு நாட்டில் தங்குவது, குற்றச் செயல்களில் ஈடுபடுவது, பொது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பது, பயங்கரவாத நடவடிக்கைகளில் பங்கேற்பது அல்லது பயங்கரவாத அமைப்புகளை ஆதரிப்பது போன்ற பிரச்சினைகளை அதிகாரிகள் ஆராய்வார்கள். இதற்காக விசா வைத்திருப்பவர்களின் சமூக ஊடக கணக்குகள், அவர்களின் சொந்த நாடுகளில் சட்ட அமலாக்க நிறுவனங்கள் வைத்திருக்கும் பதிவுகள் மற்றும் அமெரிக்காவில் அவர்களின் நடத்தை தொடர்பான அனைத்து விவரங்களும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த புதிய விசாவிற்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே விசா உள்ள அனைவருக்கும் பொருந்தும் என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 2 மடங்குக்கும் அதிகமான விசாக்களை, குறிப்பாக மாணவர்கள் விசாக்களை 4 மடங்கு அதிகமாக ரத்து செய்துள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து 6000க்கும் மேற்பட்ட மாணவர் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொலம்பியாவில் நடந்த வன்முறை தாக்குதலில் 17 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொலம்பியாவில் முன்னாள் கொலம்பிய புரட்சிகர ஆயுதப்படையின் கிளர்ச்சியாளர்கள் 2 வெவ்வேறு இடங்களில் நடாத்திய தாக்குதலில் 17 பேர் வரை இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளனர்.
கொலம்பியாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள காலி நகரில் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனம் ஒன்று ராணுவ விமான நிலைய பாடசாலையொன்றின் அருகே வெடித்ததில் 5 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர். இதேபோல கொலம்பியாவின் வடக்கு பகுதியில் கோகோ இலைகளை அழிக்கும் பணியில் ஈடுபட்ட உலக வானூர்தி ஒன்றை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதில் 12 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதல் சமீபத்தில் கடத்தப்பட்ட கோகோயின் பறிமுதலுக்கு பிறகு நடந்திருப்பதாக கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ தெரிவித்துள்ளார். இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.